ஹாய், இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் தான் பார்க்குறீங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவர் காம்போன்னு சொல்லலாம். கேரட் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவேன். இது வாரத்தில் ஒரு 3-4 டைம்ஸ் நானும் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்சுக்கு இது இன்க்ளூட் பண்ணுவேன். இந்த காம்பினேஷன் வந்து இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்க. இது ரெண்டு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவேன். டுவர்ட்ஸ் த வீடியோ எண்டில் காமிச்சிருப்பேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த காம்பினேஷன் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். விட்டமின்ஸ் ஏ, இ இதில் இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஹெல்த்தி ஃபேட்ஸு, ஃபைபர். இது வந்து மேக்ஸ் இட் அ பவர்ஃபுல் டிஷ் ஃபார் இம்யூனிட்டி. ஐஸுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் க்ளோக்கு எக்ஸலண்ட் ரெசிபிங்க இது. டைஜஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அது சரி பண்ணும். பிரெயின் ஹெல்த், ஓவரால் ஹெல்த்துக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் மோடில் செட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துப்பேன். இந்த ரெசிப்பியை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெட்டினால், கொலாஜன், இந்த சப்ளிமெண்ட்ஸே தேவையில்லை. இதெல்லாமே ஓரலாக இதுலேருந்தே வரும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம அழகுக்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்பயுமே வந்து ஃபுட் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம அவுட்டர் பாடி, அவுட்டர் அப்பியரன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து மெடிசன் தான். இந்த ரெசிபி சாப்பிட்டாவே போதும், நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். அடிஷ்னல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை. ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவங்க ஸ்டவ்வில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை ஆல் ஏஜ் குரூப்ஸ் தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைங்கன்னு வரும்போது ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு, அபவ் 10 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அதில் நட்ஸு அதெல்லாமே ஆட் பண்ணுறோம். அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கு. இதோடு நம்ம இன்னும் கொஞ்சம் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அப்புறம் துருவின கோகோனட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி அளவுக்கு எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் கோகோனட் சுகர், அது நம்ம ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிக்கிறேன். கோகோனட் கீ எல்லாம் ஆட் பண்ணுறனால அதுலேருந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் கிடச்சிடும். இந்த ரெசிபி ஆக மொத்தம் ஒரு பேலன்ஸ்டு மீலாக தான் இருக்கும். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஸ்வீட்னரை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே சாப்பிடலாம். ஆனால் வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும். ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபருக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸ், பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹெம்ப் ஹார்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி டெய்லி சாப்பிட்டாலும் அளவாக தான் சாப்பிடணும். ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு கேரட் வச்சு தான் பண்ணணும் இதை.